வகையில் இந்த பசலைக்கீரையையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் இன்னொரு 2 முக்கியமான ஊட்டச்சத்தும் இருக்குது. அது என்னென்னா கால்சியம், ஃபாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற காரணத்தினால வளர்கிற குழந்தைகளுக்கு இதை அடிக்கடி சாப்பிட கொடுங்க. அதே மாதிரி மூட்டு வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, இல்லை கை கால் வலி இருக்குது, எந்த வகையான எலும்பு வலியாக இருந்தாலும் சரி அந்த வலியை இந்த பசலைக்கீரை ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதில் இருக்கக்கூடிய கால்சியம், ஃபாஸ்பரஸ் ரெண்டுமே அந்த எலும்பு வலியை கம்மி பண்ணும். வலி மட்டும் இல்லை, வீக்கத்தையும் கம்மி பண்ணக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்களும் இந்த கீரையில் அதிக அளவில் இருக்கிறதால மூட்டு வலி மட்டும் இல்லாமல் மூட்டு வீக்கம் இருக்குது அப்படின்னாலும் இந்த கீரையை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது அதை சீக்கிரமே சரி பண்ண முடியும். உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை இந்த கீரையில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. ஏன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் முதல்ல வெளியேற்றம் செய்யும். கெட்ட கொழுப்போட அளவை அதிகமாகாமல் கரெக்டான அளவில் வைத்து பராமரிக்கும். புரத சத்து, நார் சத்து ரெண்டுமே அதிகம் உள்ள ஒரு கீரை இது.